ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம சிறடி காசு பக்கம் சிறடி காசையில் வந்துட்டு பெரியமா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றுறாங்க. என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அதுக்கப்புறம் முழுசாக நினைஞ்சாச்சு முக்காடி இதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விஜயாவை கழுவி ஊற்றுறாங்க. அதாவது உங்கள் கூட சேர்ந்து நானும் மறைச்சாதான் நினைக்கிறாங்கன்னு சொல்லி அண்ணாமலைக்கு என்ன விஷயம்னே புரியலைங்க. அதாவது விஷயத்த நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹர்னி வந்து சொல்கிறாங்க. அதாவது ரோகிணியை நான் மீட் பண்ணேன், அவங்க விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க, பொய் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்கள் டைவர்ஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏற்ற பேர் அவங்க தான் ஃப்ரீ அட்வைஸ் நிறையா கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு மனோஜ் வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க வட போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டால் கோர்ட்டில் 6 மாதம் கழிச்சு தான் டைவர்ஸ் கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மாதம் 25,000 நீங்கள் தரணும், வீடு வாடகைக்கு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஏன் மறைச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பண்ணது தப்புனா அப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சும்மா நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க பாருங்க. கேட்டாலே ஒரு கேள்வின்னு தம்பி ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகிட்டாப்ல. அது மட்டுமா நான் கையில் போட்டிருந்த டைமண்ட் ரிங்கை பிடுங்கினாங்க பாருங்க. ஐயோ வரலையே விரலை வெட்டி எடுத்துருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் விட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாரு. கடைசியில் இவர் கழட்டி கொடுக்க எல்லாருமே அண்ணாமலையை சொன்னோன்னே அண்ணாமலைக்கு செம்ம கோவம் முத்துக்குங்க. ஏன்டா உன்னால இவ்வளோ அசிங்கமும் அவமானமும் நாங்கள் பண்ணுமாடான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கல்விக்குள்ளே ஊற்றிட்டாரு. அது மட்டுமான அடிக்கவே போயிட்டாரு பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் உனக்கு கல்யாணமே ஆகாதுற அந்த ஜென்மத்தில்னு சொல்ல முத்து வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ரோகிணியை பேசாமல் சேர்த்து வச்சிடலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்த பொண்ணுக்கே லவ் புரியுது, உனக்கு புரியலையாமா? இவர் எதை பற்றி யோசிக்கிறாருன்னா சத்திய அளவு மச்சனை காதலை வந்து சேர்த்து வைக்க பார்க்குறாளாமா. மலையேறினாலும் மாமந்தோனேன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்களோ இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ